வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம நிலத்துல தான் நம்ம ஃபார்ம் ஹவுஸில் என்ன பண்ணுறோன்றது தான். மறுபடியும் பூ பறிக்க ஆரம்பிச்சிட்டோம். காலையில் 6 மணிக்கெலாம் பூ எடுக்க தொடங்கியாச்சு. சூரியன் கரகரன்னு வராரு. அந்த டைமில் நம்ம பூ எடுக்கிறோம். பூவில் ஒரு லாபம் இல்லை. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க பூவில் லாபம் இல்லை, இதுக்கு என்னமோ கிறுக்கு பிடிச்சி போச்சு போலகுது, இது என்னென்னமோ பண்ணின்னுக்குதுன்னு. ஆனால் உண்மையிலே நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியுது. ஆனால் மற்றவங்களுக்கு நான் செய்கிறதெல்லாம் கிறுக்குத்தனமாக தான் செய்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. பூ லாபம் இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஆரம்பத்திலே. இருந்தாலும் ஊடு பயிராக ஏதோ ஒன்று வச்சாதான் அந்த மரத்துக்கு நம்ம களை எடுக்கும்போது தனியாக செய்ய முடியாது. இப்போ எதையும் சேர்த்து செய்யறதுனால இந்த பூவில் லாபம் இருக்குதோ இல்லையா, அந்த மரம் வளருது. அதை யாருக்கும் கண்ணுக்கு தெரியல. இன்றைக்கி லாபம் இன்றைக்கே கிடச்சணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பக்கத்தில் எங்கள் சித்தப்பா எங்கள் மாமா வீடெலாம் இது தேவையில்லாத வேலைலாம் பண்ணுது, இதுக்கு தான் கிறுக்கு தான் பிடிச்சி போச்சுன்ற மாதிரி செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அடுத்தது நம்மளது மாடு கட்டுற இடத்துல தண்ணி நிற்கிதுன்னு சொல்லி மண்ணை கொட்டிட்டு அதை நிரப்பி அது மேலே தூள் மண்ணை கொட்டினா மாடு கொஞ்சம் மேடான இடத்துல நிற்கும்னு சொல்லிட்டு அது ப்ராசஸ் நடக்குது. ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் 5000 10,000 செலவு பண்ணினே இருக்குது. இது கிறுக்கு தான் பிடிச்சி போச்சுன்ற மாதிரி பேசுகிறாங்க. எங்கள் அண்ணனுக்கெலாம் துளி கூட இஷ்டமே இல்லை. நான் பண்ணுற ஒரு விஷயமா அவர் பயங்கரமாக திட்டினே தான் இருக்கிறாராம். அது நேரில் சொல்லலை, எங்கள் அம்மா சொன்னாங்க எனக்கு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, மாடு நிற்கிறதுக்கு இடம் வேணும். நம்ம எல்லாத்தையும் பண்ணணுன்னாக்கா நம்ம விவசாயத்தில் உட்காரத்துக்கு இடம் தேடி அதுக்கப்புறம் தான் நம்ம விவசாயத்தை பற்றி நினைக்க முடியும். தற்சார்பாக வாழறதுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் கையில் காசு இருக்கணும். நம்ம கடன் வாங்கியும் செய்கிறோம், ஓரளவு கையில் வச்சியும் செய்கிறோம். இப்போதைக்கு சமாளிக்க முடியாத திணற அடிக்கிறான்ற மாதிரி தான் இருக்குது என் கதை. இருந்தாலும் பரவாயில்ல, அதை நான் எப்படியோ சமாளிக்கிறேன். இந்த மண்ணை வாரி உள்ளே கொட்டி வைக்க எடுத்து அதில் வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அப்படியே மாட்டு கொட்டால் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுதுன்ற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு இதுதான். இதில் ரொம்ப கஷ்டப்படுறது யாருன்னு கேட்டால் என்னை விட எங்கள் அம்மா தான். ஏன்னா அந்த மாட்டுக்கு ஏதாவது எடுத்து போட்டுக்கின்னு அப்படியே இருப்பாங்க. நான் என்ன பண்ணுறது, நம்ம இன்னொரு சந்தோஷமான விஷயம் இந்த மாமரம். இந்த மாமரத்தில் இந்த வருஷம் காய் காய்ச்சிருக்கு. போன வருஷம்லாம் காய்க்கல. இது 2.5 வருஷம் ஆகுது இந்த மரம் வச்சு. இது ஒரு வகையானது. போன ஐட்டம் பங்கனப்பள்ளிலாம் காய்ச்சிருது. இது கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க நர்சரியில். இது பதியம் போட்டு எடுத்த மரம் தான். இது எது வரைக்கும் வளரும் என்னன்னு நம்மளுக்கு இதை பற்றி தெரில. போக போக நான் அதை பற்றி உங்களுக்கு அனுபவத்தை சொல்கிறேன். இப்போதைக்கு இதுதான் அப்டேட்டு. விவசாயம்னு சொல்லிவிட்டு நம்ம இதெல்லாம் பண்ணின்னு இருக்கோம். கிறுக்கு பிடிச்சி போச்சு நினைக்கிறாங்கன்னு சொன்னாலும் நம்ம ஒரு காலத்தில் அந்த இடத்துல அமைதியாக ஒரு இடமா உட்காந்துடணும் மக்களே. ரொம்ப நாளைக்கு ஓட முடியாது. ஒன்றும் ஒரு 40-50 வயசு வரலும் வேலை செய்யுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு உக்காந்து ஏதாவது ஒரு இடத்துல நிம்மதியாக வாழணும்னு தான் நினைப்போம். அதுக்கான இடமா தான் நான் இதை நினைக்கிறேன். லாபம் வருது வரல, அது அப்புறம் ஏதோ நம்ம சாப்பிட்ற அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்குமா, அதுங்காட்டி கடன் அடிச்சிட முடியுமா, ஏகப்பட்ட கடன் வாங்கி அது நிறைய சிக்கின்னு தவிக்கிறேன் தான். இருந்தாலும் ஒரு பூஸ்ட் மாதிரி இதெல்லாம் நான் பச்சை கலரில் பார்க்குறதுக்கு. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணின்னுக்கிறோன்றது இதுதான் அப்டேட்டு. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத நிறைய பேருக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். உங்களுக்கு நான் பண்ணது கரெக்டு தப்புன்னு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு அமைஞ்சால் சரி. அடுத்த தண்ணிக்கு மல்லாட்டை எடுத்துகிறோம். ஓகே மக்களே, பார்ப்போம்.